நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்று துவாரகா நிர்மாணம் பற்றி கேட்போம். பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே பகைவர்களை கண்டு ஓடவும் செய்கிறான். அதாவது பயந்து ஓடுவது போல ஒரு நாடகத்தை ஆடுகிறான். காலயவனன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு மகா துஷ்டன், கொடியவன். அவன் கிருஷ்ணனோட யுத்தம் பண்ணுறதுக்காக வரான். அப்போ அவனுக்கு அகப்படாதவாறு ஓடி ஒளிஞ்சு ஒரு லீலையை நடத்துகிறான் கிருஷ்ணன். இந்த காலயவனன் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னு கேட்டால், ஒரு நாள் யாதவர்களுடைய சபையில் யாதவர்களுடைய புரோகிதர் கார்கியர் அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் ஒரு சிறந்த பிரம்மச்சரிய விரதத்தில் இருந்தவர். அவருக்கு விவாகம் ஆகலை. எப்போ விவாகம் ஆகலையோ அதனால் அவருக்கு சந்ததியும் கிடையாது, புத்திர சந்ததியும் இல்லை. இதனால் அவர் இதை காரணமாக காட்டி அவெல்லாம் என்ன பண்ணால், அந்த பெரிய சபையில் இவரை நபும்சகன் அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்ணினா அந்த யாதவர்கள். அதனால் அவருக்கு ரொம்ப அவமானம், கோபம் எல்லாம் ஏற்பட்டது. உடனே கார்கியர் என்ன பண்ணார், இந்த யாதவர்களை எப்படியாவது பயமுறுத்தும்படியாக ஒரு பிள்ளைய நாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்திர பாக்கியத்துக்காக புத்திரன் வேண்டி அவர் என்ன பண்ணார், விந்திய மலைக்கு போய் அந்த தெற்கு பகுதியில் இருந்து பரமசிவனை பற்றி குறித்து ஒரு பெரிய தபஸ் பண்ணினார். ஒரு கடுமையான தவம் அது. அப்போ அந்த நாட்களில் அவர் எப்படி விரதம் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால், இரும்பு பொடிகளை ஆகாரமாக சாப்பிட்டார். அப்படி இரும்பு துகள்களை ஆகாரமாக சாப்பிட்டுண்டு அப்படியே தபஸ் பண்ணிட்டு வந்தார். 12 வருஷ காலம் இப்படி தபஸ் பண்ணினார். அதனால் சந்தோஷப்பட்டதான அந்த மகாதேவன் அவருக்கு விரும்பியதான ஒரு வரத்தை கொடுத்தான். எனக்கு பிள்ளை வரம் வேண்டும் என்று கேட்டு அதை வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பி வந்தார். அந்த சமயம் யவன தேசத்தில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கு புத்திர சந்ததியே இல்லை. அதனால் அவன் ரொம்ப வருத்தத்தில் இருந்தான். இப்போ கார்கியர் இந்த மாதிரி ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்துருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டோடனே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை வரவழைச்சு அவருக்கு எல்லா உபச்சாரங்களையும் பண்ணி தன்னுடைய ராணியின் இடத்துலையும் சொல்லி அவள் 2 பேருமா சேர்ந்துண்டு என்னுடைய ராணிக்கு ஒரு புத்திரபாக்கியம் வேணும், அதுக்கு அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கார்கியர்கிட்ட அவள் பிரார்த்தனை பண்ணிட்டா. உடனே கார்கியரும் தன்னுடைய தபசக்தியினால் அவளுக்கு அந்த குழந்தை வரத்தை கொடுத்தார். வண்டு போல ஒரு நிறத்தில் அந்த குழந்தை கருமை நிறத்தோடு பிறந்தது. அதனுடைய பலமானது வஜ்ராயுதத்தை காட்டில் ரொம்ப பலமாக இருந்தது. அப்படி பலம் பொருந்தியதான அகன்ற மார்போடு துடிப்போடு அந்த குழந்தை பிறந்து வந்தது. அந்த குழந்தைக்கு காலயவனன் அப்படிங்கிறதான பேரை வச்சு அவன் வளர்த்துட்டு வந்தா. அவனுக்கு அந்த ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா, ராஜ்யபாரத்தை கொடுத்தா. அவன் அரசனாக இருந்தான். அவன் அரசனாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்பொழுது அவனுடைய தந்தையானவர் தபஸ் பண்ணுறதுக்காக காட்டுக்கு போயிட்டார், ராஜ்யத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு. அதனால் வீர தீர பராக்கிரமசாலியாக இருந்ததான் அவன் இந்த வீரியத்தினால் ரொம்ப கர்வமுடையவனாக இருந்தான். அவன் நேராக போய் நாரதரிடத்தில் கேட்குறான், நான் யுத்தம் பண்ணணும், இந்த பூலோகத்தில் எனக்கு சமமான பலம் என்கிட்ட யுத்தம் பண்ணுற அளவுக்கு யார் இருக்கா, யாராவது ராஜாக்கள் இருந்தால் சொல்லு, இல்லை பலவான்கள் யாராக இருந்தால் சொல்லு, பராக்கிரமசாலிகள் யாராக இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லி நாரதர்கிட்ட கேட்குறான். உடனே நாரதர் என்ன பண்ணார், மிக்க பலவான்கள் யாருன்னு கேட்டால் பலசாலிகள் யாதவர்கள் தான், அவாக்கிட்ட போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். உடனே இவன்
கோடிக்கணக்கான மிளேச்ச சைன்யங்கள், அந்த சைன்யங்கள் எல்லாம் திரட்டிண்டு, அப்புறம் குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை அப்படின்னு சொல்லி 4 விதமான படைகள் சைன்யங்களை இது பண்ணிட்டு, இவன் ஒரு பெரிய அந்த வாகனம் அப்படின்னாக்கா யானை, குதிரை அந்த மாதிரி இருக்கக்கூடியதான இதில் அவன் ஒரே இதில் வராமல் மாறி 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 வேகமாக அந்த மதுரைக்கு வந்துட்டான். அப்படியே மதுரா நகரத்தில் அந்த எல்லைக்குள்ளே வந்துட்டான் அந்த காளையவனன். இந்த செய்தி அந்த மதுரையில் இருக்கக்கூடியதான கண்ணனுக்கு தெரிஞ்சுது. ஆக இவன் வந்துட்டான்னா யாதவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். காளையவனன் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா கொஞ்சமாக பலமுள்ளதான யாதவர்களுடைய சேனை எல்லாமே போயிடும். ஏற்கனவே ஜராசந்தன் யுத்தம் பண்ணி இந்த யாதவர்களெல்லாம் இது பண்ணியிருக்கான். அந்த சைன்யங்கள்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போ ஜராசந்தனும் இவன் கூட சேர்ந்துட்டு 2 பேருமா இது பண்ணான்னா அப்போ யாதவ இதுவே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணுறான், எப்படியாவது இவாக்கிட்டேருந்து காப்பாற்றணும், பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்னு ஒரு யோஜனை பண்ணின்னு இருக்கான். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறான், ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கான் கிருஷ்ணன். இதை சுவாமி தேசிகன் அழகாக யாதவாபியுதயத்தில் காமிக்கிறார். இப்போ என்ன காரணம் அப்படின்னா, யாதவர்களுக்கு ஒரு பயம் வந்துடுத்தோ. சபையில் கார்கியரை பெரிய பிராமண சிரேட்டரை நபும்சகர் அப்படின்னு சொல்லிட்டா. அந்த பரிகாசம் பண்ணி அவமானப்படுத்துறதுனால அதனால் இவாளுக்கு ஒரு பயம் வரணும், அந்த பாபத்தினுடைய பலன். அதனால் இவ பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணன் அசக்தனா, சக்தி இல்லாதவனா ஒரு பாவனை பண்ணினான், வருத்தப்படுற மாதிரி இருந்தான். அதனால் இந்த மாதிரி ஒரு பயம் வந்தால் தான் அடுத்து வரக்கூடிய பிரஜைகள் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டா, யாரையும் பரிகசிக்க மாட்டா, பரிகாசம் பண்ண மாட்டா அப்படின்னு அந்த பயத்தை உண்டு விட்டு பயக்கிருத் பயநாசனகா அப்படிங்கிற மாதிரி பயத்தை உண்டு பண்ணி அதுலேருந்து காப்பாற்றுறான். இப்படி கார்கியர் யாதவர்களுக்கு பயம் தரக்கூடிய ஒரு புதல்வன் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் தபஸ் பண்ணினத்தினால அந்த தவத்தினுடைய பெருமையும் உலகுக்கு தெரியணும், அதனால் அந்த பலனு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவளுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணினார். உண்டு பண்ணி தன்னுடைய சரணாகதர்கள் அடியவர்களை காப்பாற்றக்கூடியவன் அந்த கருணை உடையவன் கண்ணன். ததாகமே யாதவ புங்கவானாம் விப்ராவமானோபணதம் விஷாதம் நிவாரயாமாச நவாசுதேவः பிரக்யாபயன் பிராம ரிஷே பிரபாவம். அதனால் ஒரு ரிஷியை, ஒரு பிரம்ம ரிஷியை, சிரேஷ்டராக இருக்கக்கூடிய ஒரு பிராமணோத்தமரை இவ பரிகாசம் பண்ணினத்தினால அந்த பாவத்தை அனுபவிக்கணும், அதுக்காக அந்த பயமானது அவ அனுபவிக்கணுங்கிறதையும் அந்த பயத்தை போக்கடித்து காப்பாற்றுறதும் அந்த ரிஷியினுடைய தபஸும் அந்த பெருமையும் தெரியணுங்கிறதையும் இப்படி பண்ணினான் கண்ணன் அப்படின்னு யாதவாபியுதயத்தில் அவர் சொல்கிறார் சுவாமி தேசிகன். இப்படி உடனே என்ன பண்ணால் எப்படியாவது இவாளை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டான். அப்போ விரோதிகள், பகைவர்கள் உள்ள நுழைய முடியாதபடி ஒரு பெரிய ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இவாளுக்கு பயம் இல்லாமல் யாதவர்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக இந்த யாதவர்களுக்கு, அதாவது தான் இல்லாமல் இருந்தால் கூட யாதவர்கள் தைரியமாக இருக்கணும், பயம் இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இடத்துல அவளை குடியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணா, சமுத்திரராஜன்கிட்ட போய் ஒரு 12 யோஜனை தூரத்தில் சமுத்திரத்தில் ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டான். உடனே சமுத்திரராஜனும் கொடுத்தான். அந்த இடத்துல அழகான ஒரு துவாரகா பட்டணத்தை நிர்மாணம் பண்ணினான். அது இந்திரனுடைய அமராவதி பட்டணம் மூலம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடத்துல அந்த துவாரகை அப்படிங்கிறதான துவாரகா பட்டணம் அப்படிங்கிறதான அங்கே இந்த மதுரையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கொண்டு அங்கே குடியேற்றித்தான். காளையவனன் இங்கே மதுரைக்கு வந்துட்டான். வந்த உடனே கண்ணன் என்ன பண்ணுறான், இவாளெல்லாம் அங்கே அந்த துவாரகாவில் விட்டுட்டு இவன் மட்டும் தனியாக இங்கே வரான், மதுரையில் நிற்கிறான். இவன் இப்படி சேனைகளோட இருந்ததான காளையவனன் இவன் எந்த ஆயுதமும் இல்லாமல் தனியாக நிற்கிறான். அந்த கண்ணன் இங்கே நின்றுட்டு இருக்கான். இந்த கிருஷ்ணனை பார்த்த உடனேவே இந்த கிருஷ்ணன் இந்த பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடியதான அந்த லட்சணங்கள், சாமுத்திரிகா லட்சணங்களோடு இருக்கான். இதை நாரதர் ஏற்கனவே சொல்லியிருக்கார், அதை கேட்டுன்னு இருக்கான்.
அதை கேட்டு தெரிஞ்சதுனால ஏதோ இவன் தான் அது யாதவ சிரேஷ்டன் கண்ணன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நான் வெறும் கையா இருக்கான், இவனை ஈஸியாக பிடிச்சி விடலாம், சுலபமாக இவனை பிடிச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், உடனே ஓடி வரான் அவனை பிடிக்கிறதுக்காக. இதை தெரிஞ்சின்றதான கிருஷ்ணன் ரொம்ப வேகமாக ஓடுறான், இவன் பின்னால் துரத்திண்டு வரான். இப்படி துரத்திண்டே வரும்போது மகா யோகிகளுக்கு எட்டாததான எம்பெருமான் அப்படிங்கிறார். அணியாத்தோ மகாயோகி சேதோ பிகி பிராபியதே நயகா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த பராசர மகரிஷி ரொம்ப ஆச்சரியப்படுறார். இவன் அப்படி ஓடி ஒரு குகையில் போய் ஒளிஞ்சுக்கிறான். மற்றவை நாளை கேட்போம்.